யார் நீ? எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்து அங்க பிரதிஷ்டம் பண்ற? உங்க வீட்டுல பசங்க எல்லாம் முட்டி மோதி. என்ன சொன்ன? லெட்டர். இந்த வீட்டுல இந்த அம்மாவோட ஆட்சி தான் நடக்குது. மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் தேவராஜ். எஸ். என் பேர் ஆனந்த கற்பகவல்லி. இவங்கெல்லாம் என்னோட அண்ணன் பசங்க. மூத்தவ கீதா, சின்னவ ராதா. இவ டிப்பா, இவன் பிரசாந்த். எங்க அண்ணனும் அண்ணியும் உயிரோட இல்ல. இவங்களுக்கு எல்லாமே நான் தான். இந்த வீட்டுல நீங்க வெறும் மியூசிக் டீச்சர் மட்டும் இல்ல. நான் எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் பாத்துக்க வேண்டி வரும் நீங்க தான். அதுக்காகத்தான் உங்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம். பொறுப்புள்ளவரா வயசானவரா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க இன்ஸ்டிடியூட் ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதினேன். இது ரொம்ப டிசிப்ளின் ஹவுஸ். எவ்ரிஒன் ஆர் வெல் பிஹேவ். எந்த சின்ன தப்பு நடந்தா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். ஏன் சிரிக்கிற? இல்லைங்க, இது ரொம்ப ஒழுக்கமான வீடு. நீங்க ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சு தான் சிரிச்சேன். நீங்க வீட்டுல இல்லாதப்ப அரையும் குறையுமா அலையுதுங்க. உங்க நிழலை பார்த்த உடனே இழுத்து போத்திக்கிச்சுங்க. கிழமை போட்டு கொடுத்துட்டாண்டி. கவலை விடுங்க மேடம். என்கிட்ட பொறுப்பை படிச்சிட்டீங்கல்ல, இவங்க நான் பாத்துக்கிறேன். பாண்டு. அம்மா. மாஸ்டர் நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கிழவா, எங்களை காட்டி கொடுத்துட்டல, உன்னை சீக்கிரமே துரத்திடுறான். வணக்கம். அம்மா கோவமா இருக்கீங்க போல இருக்கு. அத்தை, காலேஜுக்கு படிக்கத்தானே போற? காதல் என்ன பூ? காதன பூ தொட்டியா? போ. ஸ்டைலு ஸ்டைலு, பெரிய ஸ்டைலு. நில்லு. அத்தை. அத்தை. காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல எல்லாரையும் சொரிய போறியா? போடி. நில்லு. நெத்தில எங்கடி பொட்டு? உன்னை பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. பாண்டோ. அம்மா. மாஸ்டர். எஸ் மேடம். இவங்களை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வாங்க. மூடு மூடு. உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, மூடு. Follow me here. வெரி குட். எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. நான் உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. கெட் அவுட். மேடம், பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. கெட் அவுட். என்னங்கடி இதெல்லாம்? Dress முதல்ல இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு புடவை எடுத்து கட்டுக்கடி. கழுதுங்களா? போங்கடி போங்கடி. உங்க உடையும் நடையும். சே.
ஜு. உங்க அத்தைக்கு என் மேல ஒரு அனுதாபம் வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சாதாரணமா நடந்துக்கிட்டேன். ஆனா அதுவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர காரணமாயிருச்சு. ஏதோ 2 நாள் உங்க கூட பழகின சந்தோஷத்துல நான் போறேன். நான் வரேன். அடடா சோக காட்சிப்பா. ஐயோ புல்ல இருக்குதுப்பா. அத்தை, நம்ம 2 அக்காங்களும் சேர்ந்துதான் உங்ககிட்ட மாஸ்டர் பத்தி போய் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் தான் சும்மா அந்த மாஸ்டர் கிட்ட உங்களால ஆட முடியுமா பாட முடியுமான்னு கேட்டாங்க. பாவம் மாஸ்டர் அவங்க சொன்ன பையன் உங்ககிட்ட சொல்லாம போறாரு. மாஸ்டர் ரொம்ப நல்லவரு. மிஸ்டர் தேவராஜ் வாங்க இங்க. இதெல்லாம் உங்க வேலை தானா? மாஸ்டர், இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் உங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சம்பளம் அதிகம். ஓகே? சோகாஜாபா புல்லடிக்குதுவா. டிச்சி உங்க அத்தை பூதம் இல்ல, பிசாசு இல்ல, ரொம்ப நல்லவங்க, நியாயமானவங்க, லட்சணமானவங்க, லட்சுமிக்கு அரமானவங்க. அவங்களுக்கு மட்டும் சரியான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா அவங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அறத்தான் நீங்க வெறுப்புன்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களை புடவை கட்ட சொல்றாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? நீங்க புடவை கட்டிட்டு அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா அசிங்கமா இருப்பீங்க. ஆமா, நீங்க இந்த வயசுலயே இப்படி இருக்கீங்களே, அவங்க வயசுல போதும் போதும் ஏக்கவா. இது போதும். அத்தைய பத்தி சொல்லிட்டல வாத்தியாரே, அவங்க கிட்ட சொல்லாம விட மாட்டேன். என்ன இன்னைக்காவது முருங்கைக்காய் கொண்டாந்தியா? இல்லைங்கம்மா. அடி போடி. முருங்கைக்காய்னா எனக்கு கொள்ள ஆசை, அதை மட்டும் கொண்டாட மாட்டிய நீ? வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஜூட்டையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சாரா. அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஜூட்டை கொடுத்துட்டு போனாரே, அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி, ஏயா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரலா? கொஞ்சம் நைஸா அடியா. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தர மாட்டேன். ஆமா, ஜாக்கிரதை. ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்கா அடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேசல கூப்பிடுற? அம்மானு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் இன்ஜூட்டா? வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. ஆய். அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க, அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்குறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேனே. ராககாலம்ப்பா. லட்சியவாதிகளுக்கு ஏதாவது காலம் எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா,
எதை எப்படி கையாடுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாடுறேன். ஆமா தாயே, தொட்டுட்டேன். வித் ஆண்டிஸ் பெர்மிஷன். என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா ராஜா ராஜா, சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லப்பு 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 லப்புன்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தோளும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன், கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான், நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டிப்பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE, லவ். என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு, சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சிடறாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா, இடியாப்ப ரத்த சவப்பா வருது. அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்த போன உசுறு சொற்களாகும் போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு. பேய் இல்லையா? பேய் தான், பிசாசு தான். மனசாட்சின்னு சொன்னியே. மனசாட்சி தான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன, பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும்பாங்க, பிசாசும்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணியில மூழ்கி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்தி விடட்டா? மூக்க சிந்திரியா? இல்ல இல்ல இல்ல, வா இப்படி. வா. வந்துட்டேன். சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகா தரட்டா? ம், சுருக்குன்னு கேட்டியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு ஐயோ. அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல்.
ஐயோ எல்லாரும் வீட்லயும் நிம்மதியா இருக்காங்க நான் மட்டும் இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே ஐயோ 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 நான் என்ன அப்பனே மதுரை வீரா முனியாண்டி மொட்டை கருப்பா ஐயோ 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 நீ பிள்ளை அரப்பனாச்சே ஐயோ எனக்கு தலையும் புரியல காலும் ஓடல வளர்றேன் உனக்கு என்ன நீ பாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்தியை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற நீ ஒரு சாமி இந்த ஊருக்கு தேவைதானா பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி என் பிள்ளையார இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான் நீ பாக்கல வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடி உட்கார்ந்துகிட்டு இருக்க என்ன பண்ணனேன்னு கேக்குறேன் சின்ன பையா சின்ன பையா ஏன்டா என்ன பயமுறுத்துற ஏற்கனவே நான் பயந்து போய் பொழுவோட குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன் என் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற சின்ன பையா பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற பிராந்தியா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு இல்லடா இளவு மகனே என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன ஆடா மாடா ஐயோ ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு விரட்டி இருப்பேனே என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா சுருட்டையா ஆமாண்டா செத்து போன சுருட்டதாண்டா அவனுக்கு தாண்டா பிராந்தி என்னது சுடுது தண்ணி எங்க இருந்து வருது ஐயா என்னடா அது நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான் நீமா பார்த்த ஆமாம் தாயி ஐயோ நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு காசு கூட வேணாம் தாயி ஐயோ உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது மருதண்ணே மருதண்ணே ஏன்டா ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க வேர்த்தா என்ன வெந்தா போயிடுவேன் அதை விடு நீ என்ன பண்ற இதுல கோழிக்கறி இடுப்பு வேண்டாம் தொடக்கறி முட்டை ஆம்லெட் முட்டை வேண்டாம் முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா சொன்னதை செய்யி அப்புறம் இந்த குடல் கறி குடலே இல்லாமையா இல்லாம தான் செய்ய ஆமா பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே என்ன பண்றது தலைவிதிய நீ நம்புறியா நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான் ஐயோ தலைக்கறிய மறந்துட்டனே என்ன கொன்னே விடுவான் இந்த அதையும் சேர்த்துக்க இலை பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா ஆமா இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன் கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல வேட்டியா எதுக்கு விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும் செத்து போன சுருட்டை இருக்கானே அவன் செத்து போயிட்டானே எப்படி இருப்பான் சொல்றேன் வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல வச்சிருப்ப செத்து போன சுருட்டை பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அடி ஆத்தி இவ்வளவா அட அறிவு கிட்ட முண்டம் ஆள் நிக்கிறது தெரியல கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு கழுவி விடுறானா நான் என்னமோ நினைச்சேன் நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா ஐயோ வந்திருக்கானே கால் இருந்ததா உருவத்தை தொட்டு பாத்தியா பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு இதுல தொட்டு வேற பாக்கணுமா மருதண்ணே நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு முடிஞ்சா கட்டியும் பொருள் ஆமா உன் புருஷன் எங்க புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு நான் இங்க தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன் மருதண்ணே நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாண்ணே நீதான் ஆம்பளையாச்சே நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும் அப்பா இலை கல்லா கவனிச்சுக்கடா எதுக்கும் கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு எதுக்கு வேட்டி வேட்டிங்கிறா ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா வா என்னமா சொன்ன உடனே காணோம் மருதண்ணே நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு அப்புறம் சொல்லு சரி. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன் ஒருத்தரையும் காணுமே யாரும் இல்ல கடுவாயி நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு நான் வரேன் ஐயா என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே என் புருஷனும் இல்ல கொஞ்ச நேரம் இந்த நாக்காளியில உட்காரேன் புருஷனும் இல்ல நாற்காலியில உட்காரு இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தப்பாதான் நினைப்பாங்க போறேங்கிறியா சரி நான் வரேன் போ போறியா ஐயோ ஐயோ அத்தை இங்க வா அத்தை. இது எடுக்க மாட்டியா ஓடு நான் எடுக்க மாட்டேன் வாட மாட்டேன் நீயே எடுத்துட்டு வா
எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கிறானா இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறானா? அந்த உலக்கைய எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா? ஓங்கி அடிச்சு பார்த்த? அடியாத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான். எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்துறேன் ஊத்துறேன். அத்த வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவேன். வருவியா? ஆமாத்த. நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? நாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா. என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கிறனா? நான் இல்லாத போது எவண்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பழட்டையும் இல்ல. நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே, பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவியோ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மா இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா? அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள. வீடு இந்த பக்கம் இருக்கடி.